வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ற மாதிரி டெய்லியும் நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஓபன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இன்று நாம் உலக புகழ்பெற்ற நிதி மேலாண்மை நிபுணர் டேவ் ராம்சி எழுதிய தி டோட்டல் மணி மேக்ஓவர் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் கடனில் மூழ்கி இருக்கிறீர்களா? மாத கடைசியில் கையில் பணமில்லாமல் திண்டாடுகிறீர்களா? பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இருந்தும் அதை எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லையா? அப்படியானால் இந்த ஆடியோ புக் உங்களுக்கானது. டேவ் ராம்சி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். உங்கள் நிதி மேலாண்மை என்பது 20% அறிவு, 80% உங்களின் நடத்தை. அதாவது கணக்கு போடுவது பெரிய விஷயமல்ல, உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் முக்கியம். இன்று நாம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் 7 முக்கியமான படிகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அடிப்படை உண்மைகள், தி ரியாலிட்டி செக். நாம் ஏன் பணப்பிரச்சனையில் இருக்கிறோம்? மறைமுக கடன், டினையல். நாம் வாங்கும் கிரெடிட் கார்டுகள், இஎம்ஐகள் நம்மை மெதுவாக கடனில் தள்ளுகின்றன. மற்றவர்களை பார்த்து வாழ்வது, நமக்கு தேவையில்லாத பொருட்களை, நமக்கு பிடிக்காத மனிதர்களை கவர நம்மிடம் இல்லாத பணத்தை கொண்டு வாங்குகிறோம். டேவ் ராம்சியின் தாரக மந்திரம் இதுதான்: live like no one else, so later you can live like no one else. இன்று யாரும் வாழாத ஒரு கடினமான கட்டுப்பாடான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால், எதிர்காலத்தில் யாரும் வாழ முடியாத ஒரு ராஜ வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். பகுதி 3, 7 பேபி ஸ்டெப்ஸ், தி 7 பேபி ஸ்டெப்ஸ். இப்போது அந்த மாயாஜால 7 படிகளை பார்ப்போம். ஸ்டெப் 1, அவசரகால நிதி, ஸ்டார்டர் எமர்ஜென்சி ஃபண்ட். சுமார் $1000, அதாவது 80,000 ரூபாய். உங்களின் முதல் இலக்கு ஒரு சிறிய தொகையை அவசர தேவைக்காக சேர்த்து வைப்பது. கார் பழுது, திடீர் மருத்துவ செலவு போன்றவற்றுக்கு கடன் வாங்காமல் இருக்க இது உதவும். ஸ்டெப் 2, கடன் பனிப்பந்து முறை, தி டெட் ஸ்னோபால். இதுதான் மிக முக்கியமான பகுதி. அடமானம், ஹோம் லோன் தவிர்த்து மற்ற அனைத்து கடன்களையும் பட்டியலிடுங்கள். வட்டி விகிதத்தை பார்க்காதீர்கள். மிக சிறிய கடனிலிருந்து பெரிய கடன் வரை வரிசைப்படுத்துங்கள். முதலில் சிறிய கடனை அடைத்து முடியுங்கள். அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். அந்த வேகத்தில் அடுத்தடுத்த கடன்களை முடியுங்கள். இது ஒரு பனிப்பந்து உருண்டு வருவது போல வேகம் எடுக்கும். ஸ்டெப் 3, முழுமையான அவசரகால நிதி, ஃபுல் எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போது உங்களிடம் கடன் இல்லை, வீட்டு கடன் தவிர. இப்போது உங்களின் 3 முதல் 6 மாத கால வீட்டு செலவு தொகையை சேமித்து வையுங்கள். வேலை இழப்பு போன்ற பெரிய பாதிப்புகளிலிருந்து இது உங்களை காக்கும். ஸ்டெப் 4, ஓய்வு கால முதலீடு, இன்வெஸ்ட் 15% ஃபார் ரிட்டையர்மெண்ட். உங்கள் வருமானத்தில் 15% ஓய்வு காலத்திற்காக முதலீடு செய்யுங்கள். கூட்டு வட்டியின் வலிமை உங்களுக்கு பிற்காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்களை தரும். ஸ்டெப் 5, குழந்தைகளின் கல்வி, காலேஜ் ஃபண்டிங். உங்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்காக சேமிக்க தொடங்குங்கள். அவர்கள் கடன் இல்லாமல் பட்டப்படிப்பை முடிக்க இது உதவும். ஸ்டெப் 6, வீட்டு கடனை அடைத்தல், பே ஆஃப் யுவர் ஹோம் ஏர்லி. வாடகையோ அல்லது வீட்டு கடனோ இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டு கடனை முன்கூட்டியே கட்டி முடிப்பதற்கான கூடுதல் முயற்சிகளை எடுங்கள். ஸ்டெப் 7, செல்வத்தை சேர்ப்பது மற்றும் தானம் செய்வது, பில்ட் வெல்த் அண்ட் கிவ். இப்போது நீங்கள் பெரும் செல்வந்தர். உங்கள் செல்வத்தை வளர்த்து கொண்டே மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தர்மம் செய்வது உங்களுக்கு மனநிறைவை தரும். பகுதி 4, நிதி கட்டுக்கதைகளும் நிதர்சனங்களும், மணி மித்ஸ் வெர்சஸ் ட்ரூத்ஸ். நாம் ஏன் தொடர்ந்து நிதி நெருக்கடியில் இருக்கிறோம் தெரியுமா? சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில தவறான நம்பிக்கைகள் அல்லது கட்டுக்கதைகள் தான் அதற்கு காரணம். கடன் ஒரு கருவி, டெட் இஸ் a tool, கட்டுக்கதை. பணக்காரராக வேண்டும் என்றால் கடன் வாங்க வேண்டும், அது ஒரு முதலீட்டு கருவி. உண்மை, கடன் என்பது ஒரு கருவி அல்ல, அது உங்கள் வருமானத்தை உறிஞ்சும் ஒரு ஒட்டுண்ணி. ஒவ்வொரு முறை நீங்கள் வட்டி கட்டும் போதும் உங்களை நீங்களே ஏழையாக்கிக் கொள்கிறீர்கள். கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் முறைமை, கட்டுக்கதை.
நான் கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்துவேன், எனக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. உண்மை, புள்ளி விவரத்தின்படி மக்கள் பணமாக செலவழிப்பதை விட கிரெடிட் கார்டில் 12 முதல் 18% அதிகம் செலவழிக்கிறார்கள். அந்த சொற்ப ரிவார்டுக்காக நீங்கள் உங்கள் நிதி ஒழுக்கத்தை பலி கொடுக்கிறீர்கள். கார் லோன் கட்டுக்கதை. மாதத்தவணை EMI இல்லாமல் யாராலும் கார் வாங்க முடியாது. உண்மை, கார் என்பது ஒரு தேய்மானமடையும் சொத்து. வாங்கிய அடுத்த நிமிடம் அதன் மதிப்பு குறைய தொடங்கும். பழைய காரை ஓட்டி பணத்தை சேமித்து ரொக்கமாக வாங்குவதே புத்திசாலித்தனம். பகுதி 5. பட்ஜெட் போடுவதின் உளவியல். தி பவர் ஆஃப் பட்ஜெட்டிங். பட்ஜெட் போடுவது என்பது உங்கள் சுதந்திரத்தை பறிப்பதல்ல, மாறாக உங்கள் பணத்திற்கு நீங்கள் கட்டளையிடுவது. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். மாதம் தொடங்கும் முன்பே உங்கள் வருமானத்தில் உள்ள ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலையை கொடுங்கள். உரைமுறை என்வலப் சிஸ்டம். மளிகை, பெட்ரோல் போன்ற செலவுகளுக்கு தனித்தனி கவர்களில் பணத்தை வைத்து செலவிடுங்கள். கார்டுகளை தவிர்த்து பணமாக செலவழிக்கும் போது பணம் செலவாவதை உங்களால் உணர முடியும். பகுதி 6. பேபி ஸ்டெப் 2. விரிவான பார்வை. ஏன் வட்டி விகிதத்தை பார்க்காமல் கடனின் அளவை பார்க்க சொல்கிறார் டேவ் ராம்சி? உதாரணமாக, உங்களிடம் 2 கடன்கள் உள்ளன. ரூபாய் 2 லட்சம் கடன், 15% வட்டி. 20,000 ரூபாய் கடன், 24% வட்டி. கணிதப்படி 2 லட்சம் ரூபாய் கடனை அடைப்பது முன்பே. ஆனால் நீங்கள் 2 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க முயன்ற போது அது முடிய நீண்ட காலம் எடுக்கும். இடையில் நீங்கள் சோர்வடைந்து முயற்சியை கைவிட வாய்ப்புண்டு. ஆனால் 20,000 ரூபாய் கடனை நீங்கள் விரைவாக முடிக்கும் போது என்னால் முடியும் என்ற வெற்றி உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களை அடுத்த பெரிய கடனை நோக்கி ஓட வைக்கும். பகுதி 7. காப்பீடு மற்றும் பாதுகாப்பு. உங்கள் மணி மேக்ஓவர் பாதியில் நிற்காமல் இருக்க பாதுகாப்பு அவசியம். ஆயுள் காப்பீடு, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக இது அவசியம். இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க்டு திட்டங்களை தவிர்க்கவும். மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு சிறிய மருத்துவ செலவு உங்கள் பல வருட சேமிப்பை அழித்து விடாமல் இருக்க இது உதவும். பகுதி 8. இறுதி உத்வேகம். நண்பர்களே, 1 மணி நேரம் என்பது ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கம் மட்டுமே. டேவ் ராம்சி சொல்வது போல, பண பிரச்சனையில் இருப்பவர்களை கண்ணாடி முன் நிற்க வைத்தால் அங்கேதான் உண்மையான எதிரி தெரிவார். உங்கள் எதிரி உங்கள் வருமானம் அல்ல, உங்கள் பழக்க வழக்கங்கள் தான். கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடனை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிதி சுதந்திரத்தை ஒரு லட்சியமாக கொள்ளுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு உங்கள் அடுத்த தலைமுறையின் தலையெழுத்தையே மாற்றும். உங்கள் பயணத்தை இன்றே தொடங்குங்கள். நண்பர்களே, தி டோட்டல் மணி மேக்ஓவர் என்பது வெறும் ஒரு திட்டம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இதற்கு தேவை அர்ப்பணிப்பு. தொடக்கத்தில் இது கடினமாக தோன்றலாம், ஆனால் நீங்கள் கடனிலிருந்து விடுதலை பெற்று நிதி சுதந்திரத்தை அடையும் போது அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை ஏதுமில்லை. இன்றே உங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள். உங்கள் பணத்தை நீங்கள் ஆளுங்கள், இல்லையென்றால் பணம் உங்களை ஆளத் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.